Top 10 disadvantages of off-grid solar system. Now we can see the disadvantages one by one. Point number 1வது அதிக ஆரம்ப முதலீடு. ஆஃப்-கிரிட் சிஸ்டத்திற்கு பேட்டரிகள், சார்ஜ் கண்ட்ரோலர்கள், இன்வெர்ட்டர்கள் போன்றவை தேவையானதால் இது ஆன்-கிரிட் சிஸ்டத்தை விட அதிக செலவு ஆகும். பாயிண்ட் நம்பர் 2வது உயர் மின்சார சாதனங்களுக்கு பாதிப்பு. ஏசி, ஹீட்டர், மோட்டார், லிப்ட் போன்ற உயர் மின்சார உடைமைகள் பயன்படுத்துவதற்காக அதிக சக்தியுள்ள பேட்டரி மற்றும் இன்வெர்ட்டர் தேவைப்படும். இது செலவாகவும் செயல்திறன் குறைந்ததாகவும் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3 பகல் நேர மின்சார இழப்பு. பகல் நேரத்தில் மின் நுகர்வு குறைவாக இருந்தால் பேட்டரி விரைவாக முழு சார்ஜ் ஆகிவிடும். இதனால் இன்வெர்ட்டர் சூரிய மின்சார உற்பத்தியை குறைத்துவிடும். இதுவே மின்சார உற்பத்தி இழப்பாக மாறும். சூரிய சக்தியின் முழு பயன்பாடு இல்லாமல் போகிறது. பாயிண்ட் நம்பர் 4வது பேட்டரி பராமரிப்பு அண்ட் மாற்றம். பேட்டரிகளின் ஆயுட்காலம் 5 முதல் 10 ஆண்டுகள் மட்டுமே. அவற்றுக்கு தொடர்ச்சியான பராமரிப்பு மற்றும் மாற்றம் தேவைப்படும். செலவை அதிகரிக்கும். பாயிண்ட் நம்பர் 5வது சேமிப்பு வரம்பு. பேட்டரிகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே மின்சாரத்தை சேமிக்க முடியும். குறிப்பாக மேகமூட்டம் அல்லது அதிக மின்சார தேவையுள்ள நாட்களில் இது போதாது. பாயிண்ட் நம்பர் 6வது கிரிட் ஆதரவு இல்லை. பேட்டரி மின்சாரம் முடிந்துவிட்டால் கிரிட் இணைப்பு இல்லாததால் மின்சாரத் தடை ஏற்படும். பாயிண்ட் நம்பர் 7வது அதிக இடைவெளி தேவை. ஆஃப் கிரிட் அமைப்பு அதிக சூரிய பலகைகள் மற்றும் பேட்டரிகள் தேவைப்படும். நிறுவ இடம் அதிகம் தேவைப்படும். பாயிண்ட் நம்பர் 8வது வானிலை சார்பு. மேகமூட்டம், மழை போன்ற நேரங்களில் மின்சாரம் குறைவாக உற்பத்தியாகும். பேட்டரிகள் சார்ஜ் ஆகாமல் இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 9வது சிக்கலான அமைப்பு வடிவமைப்பு. சரியான அளவின் சூரிய பலகைகள், பேட்டரிகள், இன்வெர்ட்டர்கள் தேவைப்படும். இது சிக்கலானது மற்றும் நிபுணர்களின் உதவி தேவைப்படும். பாயிண்ட் நம்பர் 10வது ஓவர்லோட் ஆபத்து. மின்சார தேவையை விட குறைந்த அளவில் அமைப்பு உருவாக்கப்பட்டால் பேட்டரி மற்றும் இன்வெர்ட்டர் சேதமடைய வாய்ப்பு அதிகம்.